என்னோட புத்திசாலித்தனத்தால விதைக்கு தேவையான எல்லா மிளகாவுமே அழகா பழுக்க வச்சு நல்ல நீட்டா அறுவடை செஞ்சு. நான் உங்க மாட்டினா இன்னைக்கு நம்ம கிச்சன் கார்டன்ல நல்ல காய் தர மிளகா செடியிலிருந்து எப்படி விதையை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். விதைக்காக எடுத்து வச்சிருந்த மிளகாய் எல்லாமே லாஸ்ட் டைம் எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இந்த தடவை ரொம்ப புத்திசாலித்தனமா மிளகாய் எல்லாமே செடியிலே பழக்க வச்சு. நம்ம கிச்சன் கார்டன்ல 4 வெரைட்டிஸ் ஆஃப் சில்லிஸ் இருக்கு. அதுல அதிகமா காய் கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆகாய மிளகா தான். இந்த செடியில எங்களுக்கு 2 வருஷமா காய் கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு தடவை பறிச்சிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். அவ்வளோ காய் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆனதுனால இதுக்கு மேல செடி அவ்வளோ காய் தராது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விதைக்காக நிறைய காயை செடியில பழுக்க விட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வயசாயிடுச்சுன்ற காரணத்தால தான் எல்லா காயுமே பழுக்க விட்டு. செடிக்கு லைஃப் ஸ்பேன் இன்னும் இருக்கு, இன்னும் நிறைய காய் தரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த செடியில 2-3 காய் மட்டும் பழுக்க வச்சு எடுத்துக்கோங்க. விதைகளை ஹெல்த்தியா எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.